பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 40வது அதிகாரம் 17வது வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும். எனக்கு அன்பானவர்களே, தாவீது சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நான் ஏழையாயிருக்கிறேன், உதவியற்ற மனிதனாயிருக்கிறேன், என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாய், glory to God, உதவியற்ற நபராய், எல்லாராலும் கைவிடப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் தோல்வியடைந்து நான் இனி என்ன செய்வது என்று நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னா, உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். நான் உன் துணையும் உன்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறேன். கர்த்தர் உங்கள் நினைவாக இருக்கிறாருங்க. சங்கீதம் 70:5 வாசிக்கும்போது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். நீங்கள் தாமதம் பண்ணாதீங்கப்பா. நீங்கள் எனக்கு இந்த காரியத்தில் துணை செய்யுங்க. நம்பினவர்களால் நான் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன். இனி நான் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறேன்ப்பா. நீங்கள் தான் என் நம்பிக்கை, எனக்கு துணை செய்யுங்க. ஏசாயா 41:17 வாசிக்கும்போது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேடியும் அதை பெற்றுக்கொள்ளாமல் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கால வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய ஜெபத்துக்கும் நான் செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ லார்ட். தைரியமாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். நீங்கள் நம்பியிருந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். நீங்கள் நம்பியிருந்த காரியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அந்த இக்கட்டை நான் நீங்களாக்கி விடுகிறேன். சங்கீதம் 34:6 சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாருங்க, நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இக்கட்டுகளையும் கர்த்தர் நீங்களாக்குகிறார். செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீர்
எங்கள் நினைவாய் இருப்பதற்காய் நன்றி. எங்களை எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து எங்களை விடுவிப்பதற்காய் நன்றி அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலவேளையில் கர்த்தர் விடுவித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.